பொங்கல் பரிசு பணம் ட்விஸ்ட் வைத்த அரசு. உங்களிடம் இந்த ரேஷன் கார்டு இருந்தா பணம் கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதலே தமிழகத்தில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. 2022 ஆண்டு, 2023 ஆண்டு, 2024 ஆண்டு என தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கப்பணத்தை வழங்கியது. இத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் 2025 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. ரொக்கப்பணம் எதுவும் வழங்கப்படவில்லை. இது பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு அதிரடியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்கப்பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவையும் ரூபாய் 3000 ரொக்கப்பணமும் வழங்கப்படும் என தெரிவித்து தமிழக மக்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணம் முறையாக பயனாளிகளை சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காக டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்குவார்கள். அந்த டோக்கனில் குறிப்பிட்ட அந்த குடும்ப அட்டைதாரருக்கு எந்த தேதியில் எந்த நேரத்தில் ரேஷன் பொருட்கள் மற்றும் 3000 ரூபாய் பணம் கிடைக்கும் என்ற விவரம் இடம்பெற்றிருக்கும். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இவர்கள் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும். தமிழ்நாடு அரசு தன்னுடைய அறிவிப்பிலேயே அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த ரொக்கப்பணமும் பொங்கல் பரிசு தொகுப்பும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 5 வகையான ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. முன்னுரிமை குடும்ப அட்டை PHH, முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா PHHAAY, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை NPHH, சர்க்கரை அட்டை NPHHS, பொருட்கள் இல்லா அட்டைகள் NPHHNC ஆகிய அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் முன்னுரிமை குடும்ப அட்டை PHH, முன்னுரிமை குடும்ப அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா PHHAAY, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை NPHH ஆகிய 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பும் மற்றும் ரூபாய் 3000 பணமும் கிடைக்கும். பொங்கல் பரிசு டோக்கன் விநியோகத்தில் முக்கிய அப்டேட். சர்க்கரை NPHHS, பொருட்கள் இல்லா அட்டைகள் NPHHNC வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது. உங்களின் ரேஷன் அட்டையிலேயே அது என்ன வகையான ரேஷன் அட்டை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், ரேஷன் கார்டை பயன்படுத்தி அரிசி வாங்கக்கூடிய குடும்பங்களுக்குத்தான் பொங்கல் பரிசு தொகை கிடைக்கும். புதிதாக ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பம் செய்தவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது வாங்கி வைத்தால் அடுத்த ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என நம்பலாம்.